கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு போடுறேன், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி போடணும். மஞ்சள் போட்டேன், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகும். அதுக்கப்புறம் கடல மாவு கலந்து இதில் ஊற்றணும். இது நல்லா டிப்பு மாதிரி ஆகணும். நல்லா கொஞ்சமாக வதக்கணும். அப்புறம் உப்பு போட்டுட்டு இப்போயே உப்பு போடலாம். ஏன்னா தக்காளி கொஞ்சம் இதாகும் இல்லைங்களா, அதனால் உப்பு கொஞ்சம் இப்போயே போடலாம். தேவையான உப்பு போட்டுட்டு கடல மாவு சேர்த்து அப்புறம் மிளகாத்தூள், அவ்வளோதான். மிளகாத்தூள் இது தக்காளி பிடிக்கும்னா 2 தக்காளி கூட போடலாம். நான் ஒரு தக்காளி தான் போட்டேன். எனக்கு தக்காளி சேராதுங்கிறதுனால தக்காளி நிறையா சேர்க்க மாட்டேன். நீங்கள் 2 தக்காளி கூட போடலாம். இதெல்லாம் கடல மாவு கலக்கி வச்சுருக்கிறேன். டம்ஸ் இல்லாமல் கலக்கிக்கணும். நீங்கள் வேணால் இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம், பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாம். இது இப்படி தான் பண்ணணுன்னு ஒரு முறை இருக்குது. அது மாதிரி பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா போட்டுக்கலாம். இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம். அதுதான் இதில் கொஞ்சோண்டு கடல மாவு போட்டாவே ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். இந்த ரோட்லாம் இட்லி கடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுலலாம் இந்த சட்னி தான், இந்த சாம்பார் தான் வைப்பாங்க, தக்காளி சாம்பார்னு சொல்லிட்டு. இது உப்பு பார்த்துட்டு உப்பு சரியில்லைன்னா உப்பு போட்டுக்கலாம், காரம் போட்டுக்கலாம், இஞ்சி கொஞ்சம் துருவி கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம் இறக்குறது. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொதி வந்தோடனே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்லோவில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே அந்த பச்சை வாசனை, கடல மாவு வாசனை போனோடனே இறக்கி வச்சிடலாம். தேங்க்யூ.